ஹலோ காய்ஸ், இது உங்கள் கை தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம 1/2 த ஸ்கை அனிமையோட செகண்ட் எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்லேயே வேறு உலகத்தில் இருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி கல்டிவேஷன் உலகத்தை காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ, மேலே போயிடலான்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ கிட்ட தான் ஹீரோவோட தங்கச்சி இருக்கா. அப்படியே ரெண்டு உலகத்துலேயும் எரிக்கற்கள் விழுற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோவோட ஃபேமிலி மலையிலேருந்து கீழே விழுறாங்க. இதில் ஹீரோவோட ஒரு கை மேலே ஒரு பாறை விழுந்துடுது. அப்படியே முன்னாடி பார்த்தா ஹீரோவோட அப்பா அம்மா பாறை விழுந்து இருந்து போயிருக்காங்க. இப்போ பக்கம் தான் ஹீரோவோட தங்கச்சி அழுதுகிட்டே இருக்கா. அப்படியே பிளாக் அவுட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவோட தங்கச்சி எழுப்பி விட்றா. இதை பார்த்த ஹீரோ தங்கச்சி உனக்கு எதுவும் ஆகலையான்னு கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ தங்கச்சி நான் உன்னோட தங்கச்சி இல்லைன்னு சொல்கிறேன். இதை கேட்ட ஹீரோ என்னான்னு பார்த்தா அது தங்கச்சியே கிடையாது, வேற ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு கோல் ஹீரோவோட மண்டை மேலே வந்து விழுது. பொறுக்கி நாயே, உன்னை நாங்கள் காப்பாற்றினதுக்கு என்னோடய பேத்தியே அடைய ஆசைப்படுறியான்னு திட்டுறாரு. நம்ம ஹீரோவும் நான் என்ன பண்ணுற மாதிரி முடிச்சுட்டு இருக்கான். அப்போ பக்கம் பார்த்தா ஒரு போர்டில் ட்ரெஷரை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும்னு எழுதியிருக்கு. ஆமாம், இது என்ன ஹீரோ, நான் எங்கே இருக்குன்னு ஹீரோ கேட்குறான். இதுக்கு தாத்தா இதுதான் சாங்கே மார்க்கெட்னு கத்தி சொல்கிறாரு. அதுக்கு இரும்புன்னு இரும்பிட்டு இருக்காரு. அப்போ பேத்தி அமைதியாக இரு தாத்தான்னு சொல்லிவிட்டு, என்னோடய பேர் லூக்கி, இது என்னோட தாத்தா, நாங்கள் 2 பேரும் மியா செக்ட் வேலைக்காக ஆட்களை சேர்க்குறோம். அப்போ தான் வர வழியில் உங்களை பார்த்தோம். அப்போ தான் லூக்கி நீங்களோட விசிலை எடுத்து காட்டுறா. அதை பார்த்து ஹீரோவுக்கு நீங்கள் செத்து போனதான் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் கடவுளோட ஞாபகமும் இன்னொரு உலகத்தில் இருக்க ஹீரோ ஞாபகமும் வருது. அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு ஒருத்தனை 2 பேரும் தூக்கிட்டு வராங்க. இவனை பார்த்து எல்லாருமே நான் வேலைக்கு வரேன்னு கத்திட்டு இருக்காங்க. இதை கேட்டாவன் கவலைப்படாதீங்க, நான் எல்லாருமே வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்படியே எல்லாரும் சந்தோஷத்தில் ஓடுறாங்க. நம்ம லூக்கியும் ஹீரோவை கூட்டிகிட்டு ஓடுறான். அடுத்த சீனில் ஒரு கோயில்களை தான் போகிறாங்க. இன்றைக்கி என்ன வேலைன்னா ட்ரெஷர் டோரை ஓப்பன் பண்ணுறதா வேலைன்னு சொல்கிறான். இதை கேட்ட எல்லாருமே குதிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் அந்த டோரை ஓப்பன் பண்ண பார்க்க அவன் இருந்த இடமே இல்லாமல் பீஸாக போயிடும். இதை பார்த்து எல்லாருமே பயத்தில் ஓடுறாங்க. ஆனால் கூட்டிகிட்டு வந்தவங்க டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தனை எரிச்சியே கொண்டுடுறாங்க. இதை பார்த்தா ஒருத்தன் கேள்வி கேட்க அவனையும் கொண்டுடுறாங்க. அப்போ ஹீரோ ஒரு பாறையில் ஓட்டையை பார்த்துட்றான். இதிலிருந்து காற்று வருதுன்னா கண்டிப்பாக வெளியே போக வழி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கான். மியா செக்ட் ஏற்கனவே சோல் செக்டில் அழிக்கப்பட்டாங்க. நாங்கள் மியா செக்ட் பேரை வச்சு ஒரு ட்ரெஷர் எடுக்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வாயை மூடிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் கேட்கணும், புரியுதா? இதை கேட்ட ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு கத்தி எடுக்க இதை பார்த்த தாத்தா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதுன்னு சொல்கிறாரு. அப்போ லீடர் அந்த பொண்ணு என்கிட்ட விட்டுருங்கன்னு சொல்கிறேன். இதை கேட்ட லூக்கி பயப்படுறா. இதை பார்த்த தாத்தா எங்கள் மேலே கருணை காட்டுங்கன்னு பேச போக ஆனால் அவன் ஒரே ஷாட்டில் தாத்தா கதையை முடிச்சிடுறான். இதை பார்த்து லூக்கி அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறான். அப்படியே எல்லாருமே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ லூக்கி அட்டாக் பண்ணலான்னு போக ஹீரோ தடுத்து ரிவெஞ்ச் எடுக்க நம்ம உயிரோடு இருக்கணும், அதனால் பக்கம் இருக்க பாறையில் ஓட்டை இருக்குது, அதை வச்சு வழியை கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறான். அப்படியே ஹீரோக்கும் லீடருக்கும் ஃபைட் நடக்குது. ஆனால் லீடர் ஹீரோவை அடித்து பறக்க விடுறான். அடி வாங்கின ஹீரோ இதுக்கு முன்னாடி என்கிட்ட பவர் இருந்துச்சு, இப்போ ஏன் இல்லைன்னு யோசிக்கிறான். அந்த பக்கம் லூக்கி பாதியை கிரியேட் பண்ணிட்டேன். இதை பார்த்து ஹீரோ லூக்கியை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடுறான். இந்த பக்கம் 2 பேர் ஒருத்தனை கில் பண்ணிவிட்டு ஏன் அவங்கள தப்பிச்சு போக விட்டேன்னு கேட்குறான். அதுக்கு அவன் எங்கே போயிடுவாங்க, இங்கே தான் இருப்பாங்க, நான் போய் பிடிச்சிட்டு வரேன்னு போயிடுறான். அப்படியே ஹீரோவும் லூக்கியும் ஓடிட்டு இருக்காங்க. லூக்கியை ஒரு இடத்துல சேஃபாக விட்டுட்டு லீடரை திசை திருப்ப போகிறான். ஆனால் ஹீரோ ஓடுற போது அடித்து பறக்க விடுறான். ஒழுங்கு அந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்துட்டுன்னு லீடரை கேட்குறான். அதுக்கு ஹீரோ தர முடியாதுன்னு சொல்கிறான். இதை கேட்டால் அவன் ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். அப்போ ஹீரோ பின்னாடி இருக்க டோரை பார்த்துட்டு லீடரை தூக்கிட்டு போய் அந்த டோர்லேயே மோதிடுறான். அந்த பயத்தில் லீடர் அந்த இடத்துலையே வச்சா போயிடுறான். எதுவும் ஆகலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சும்மா விட மாட்டேன்டான்னு கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ வேறு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிடுறான். நம்ம ஹீரோவும் என்ன இடம்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோக்கு முன்னாடி ஒரு டிராயிங் இருக்குது. அதில் அந்த டிராயிங்கை கிழிச்சு செத்துப்போம், இல்லைன்னா கிழிக்காதுன்னு எழுதி இருக்குது. ஆனால் அந்த டிராயிங் தானாகவே கீழே விழுந்துடுது. அந்த நேரத்தில் ஹீரோக்கு பின்னாடி ஒரு பெரிய உருவம் வருது. நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்தா ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு செடி ஹீரோ அட்டாக் பண்ண வர ஹீரோ அதை பிடிச்சி அடிக்கடின்னு அடிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அது சின்னதாக மாதிரி நான் தான் மைய செக்டோட லீடர் மாலியோன்னு சொல்லுது. ஹீரோவும் உண்மையானு கேட்குறான். அதுக்கு அந்த செடியும் ஆமான்னு சொல்லுது. இது ஃபவுண்டேஷன் லெவல் 5 இருக்குது. அப்போ அது ரொம்ப நன்றி, இத்தனை வருஷமாக நான் அந்த டிராயிங்கில் சீல் பண்ணப்பட்டு இருந்தேன். என்னோடய செக்டில் நடந்த ஃபைட்டில் என்னோடய பாடி அழிஞ்சு போயிடுச்சு, அதனால் அந்த செடியில் என்னோடய சோல் இருக்குன்னு சொல்லுது. ஆனால் ஹீரோ சொல்கிறத கண்டுக்காமல் வெளியே போக வழி தேடிட்டு இருக்கான். அப்போ அந்த செடி உனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீ என்ன பார்த்துருக்குன்னு கேட்குது. ஹீரோ அது மண்டியை பிடிச்சிட்டு ஒழுங்காக வெளியே போக வழியை சொல்லுன்னு கேட்குறான். அதுவும் அங்கே தான் இருக்குன்னு கை கேட்டது. நம்ம ஹீரோவும் அங்கே போக ஆனால் அது அந்த சான்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஹீரோவோட கான்சியஸ்குள்ளே போயிடுது. எதுக்குன்னா ஹீரோவோட சோல் அழிச்சிட்டு அவன் பாடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போகுது. ஆனால் ஹீரோ கிட்ட இருக்க காட் பவரால் கிட்ட பார்க்க முடியல. அப்போ அது என்ன இது இப்படி நடக்க வாய்ப்பு இல்லைன்னு பயப்படுது. அந்த நேரத்தில் ஹீரோ தலையை பிடிச்சி இது என்ன இடம்னு கேட்குறான். இதுதான் உன்னோட கான்சியஸ், என்னை மன்னிச்சது, நீ ஏன்சியன் காடால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு தெரியாமல் பிரச்சனை பண்ணிட்டேன். இதை கேட்ட ஹீரோ ஏன்சியன் காடான்னு இந்த காடை திரும்பி பார்க்குறான். அப்போ அந்த காடை காட்டுறாங்க. சரி சொல்லு, இன்னும் எவ்வளோ சீக்ரெட் வச்சுருக்க? பழங்கால புராண கதைப்படி 13 கடவுள் ஒரு தாவ பழத்துக்காக சாவர வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. அந்த ஃபைட் முடிவில் கடவுளோட எலும்புகள் இந்த உலகத்தில் அங்கங்கே பரவி இருக்குது. அதை அப்ளைன் பண்ணுறவங்களுக்கு கடவுளோட பவர் கிடைக்கும். இதை கேட்ட ஹீரோ அந்த கடவுள் எதுக்காக என்ன சூஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அந்த பக்கம் அந்த செடி தப்பிச்சு போக அப்போ தான் அந்த இடத்துல நிறைய குயினேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருது.
இதை கேட்ட ஹீரோ அப்படின்னா என்னன்னு கேட்குறான். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போரில் எவனும் இடத்தும் குய் எனர்ஜியை உருவாக்குறத ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஒரு சாதாரண கல்டிவேட்டரால் வாழ்க்கை முழுக்கதும் கல்டிவேட் பண்ணாலும் குய் எனர்ஜி இல்லாமல் பிரேக் த்ரூ பண்ண முடியாது. அதனால் ஒரு சில செட்டுங்க அந்த குய் எனர்ஜியை திறமையான ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தருவாங்க. இதை கேட்ட ஹீரோ அப்படின்னா இதில் ஆஸ்ட்ரல் க்ளவுடு செக்ட்டும் வருமானு கேட்குறான். அதாவது ஹீரோவோட தங்கச்சியை கூட்டிகிட்டு போன செக்ட் பேர் இது. இதுக்கு அந்த செடியும் ஆமான்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காண்டினென்ட்லேயே அதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க செக்ட்டு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சாங்குன்ற ஒருத்தன் அந்த செக்ட்டு குய் எனர்ஜி தராமலே ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் லெவல் அடைஞ்சான். ஆனால் அது எப்படின்னு தான் தெரியல. இதை கேட்ட ஹீரோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டான். அதாவது குய் எனர்ஜி இருக்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட இருக்க குய் எனர்ஜியை எடுத்து தான் அவன் பிரேக் த்ரூ பண்ணியிருக்கான்னு இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ உன்னோட சாவி என் கையில தான் சொல்கிறான். அப்போ அந்த செடி இவ்வளோ குய் எனர்ஜி இருந்தாலும் அப்சர்வ் பண்ண முடியலையேன்னு கதறிக்கிட்டு இருக்குது. ஆமாம், நீ தான் இவ்வளோ குய் எனர்ஜி வச்சுருக்க, அப்போ ஏன் ஃபஸ்ட் லெவலே இருக்க? இதை கேட்ட ஹீரோ இவ்வளோ குய் எனர்ஜி இருந்தாலும் என்னால் ஏன் அப்சர்வ் பண்ண முடியல, என்ன காரணமாக இருக்குன்னு யோசிக்கிறான். இதை பற்றி வெளியாட்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இந்த செடியை திரும்பி பார்க்க நான் இதை பற்றி வெளியே சொல்ல மாட்டேன், அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்லுது. இதை கட் பண்ணி அடுத்த சீனில் ஹீரோ எப்படியே வெளியே வரான். ஆனால் அந்த இடத்துல தான் அந்த லீடர் இருக்கான். அப்போ அவன் அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ கண்ணில் மண்ணை தூக்கிட்டு வரான். அப்போ அந்த செடி உங்ககிட்ட எந்த டெக்னிக்கும் இல்லையான்னு கேட்குது. நம்ம ஹீரோ இல்லைன்னு சொல்கிறான். இதை கேட்ட அந்த செடி புக்கை எடுத்து பாஸ்டர் ஸ்டெப்ஸ்ன்னு ஒரு டெக்னிக்கை சொல்ல நம்ம ஹீரோ அவனோட குய் எனர்ஜியை வச்சு வேகமாக அங்கேருந்து போயிடறான். இருந்தாலும் அந்த லீடர் பின்னாடியே துரத்திட்டு வந்து அட்டாக் பண்ண வர அப்போ அந்த செடி க்ளவுட் கிளியர் ஸ்லாஷ்னு டெக்னிக்கை சொல்ல நம்ம ஹீரோ அவனை ஒரே ஸ்லாஷில் அடித்து பறக்க விடுறான். இருந்தாலும் வேகமாக ஓடி வந்து ஹீரோவோட வயிற்றில் ஒரு கூட போட்டுடுறான். நம்ம ஹீரோவும் கீழே விழுந்துடுறான். அப்போ அவன் அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ அடிக்கக்கூடாத இடத்துல அடித்து பறக்க விடுறான். அப்படியே ஓடி வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்க ஆனால் அவன் ஹீரோவை பறக்க விட்டு கொல்ல பார்க்க அப்போ ஹீரோ குய் பெஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனை பறக்க விடுறான். அப்போ லீடரோட தலையில் ஒரு சிம்பிள் தெரியுது. அதை பார்த்து ஹீரோ அது என்னதுன்னு செடிக்கிட்ட கேட்குறான். ஆனால் அதை பற்றி எதுவும் ஒழுங்காக சொல்லலை. அது ஏதோ ஆர்டர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ லீடர் அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ண போகிறான். லீடர் ஹீரோவோட வயிற்றில் ஒரு கூட போட நம்ம ஹீரோ லீடரோட சிம்பிளை பிரேக் பண்ணிடுறான். அப்போ திடீர்னு 2 பேரும் வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. லீடர் அட்டாக் பண்ண ஹீரோ தடுக்கிறான். இருந்தாலும் ஹீரோவோட கத்தி பறந்து போய் கீழே விழுந்துடுது. ஹீரோவையும் அட்டாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ அவனோட கத்தியை கூப்பிட அது கன்னாக ஒரு மாதிரி எழுது. அவனும் என்ன இதுன்னு பயந்து நிற்க இருந்தாலும் அவனை அட்டாக் பண்ணுவான்னு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அவனை வளைச்சி பிடிச்சி ஒரே ஷாட் தான் ஹெட் ஷாட் போட்டு கதையை முடிச்சிடறான். அப்போ அந்த கண்ணை பார்க்கும்போது ஹீரோக்கு மாடர்ன் உலகத்தில் இருக்க ஞாபகம் வருது. அப்படியே அந்த கடவுளை காட்டுறாங்க. அப்போ ஒரு சிம்பிளில் ஒரு பகுதி மட்டும் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. கெட்ட ரத்தத்தை கலெக்ட் பண்ணி 9 ஈவெண்ட்ஸை ஓப்பன் பண்ணணும். அது செஞ்சு முடித்தா ஒரு வாரம் உனக்கு தரப்படும். அப்போ ஹீரோவோட தங்கச்சியை காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோ அந்த மிஷினை முடித்தா ஹீரோவோட தங்கச்சி உயிரோட தருவாங்கன்ற மாதிரி சொல்லாமல் சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஹீரோ ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிறான். அதுவும் அந்த இடம் வெப்பனெல்லாம் சேமித்து வைக்கிற இடம். அப்போ டைட்டில் கார்டு போடுறாங்க. எனக்காக நீ வெயிட் பண்ணு. அடுத்த சீனில் அந்த செடி அந்த லீடர்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்த்துருக்கேன். அப்போ ஹீரோ என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். நீ எப்படி உயிரோட இருக்க, அது மட்டும் இல்லாமல் செகண்ட் லெவல் ரீச் பண்ணிட்டேன்னு சொல்லுது. இதை கேட்ட ஹீரோ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறான். அந்த மாதிரி சிம்பிள் யார் தலையில் வருதோ அவங்களை கில் பண்ணால் நமக்கு லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஃபைட் பண்ண இடத்த ஃபைட் அரேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு மீதி 2 பேர் வந்துட்டாங்க. இதை பார்த்த செடி லீடர்கிட்ட இருந்து ஒரு டெலிஸ்மாவை எடுக்குது. அதை யூஸ் பண்ணி ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சிடுறான். அடுத்த சீனில் ஒரு பாத் ஹவுஸை தான் காட்டாங்க. அங்கே இருக்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயத்தை நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஹீரோ திடீர்னு மேலேருந்து கீழே விழுறான். எழுறும்போது கிஸ் கொடுக்குற ரேஞ்சுக்கு போயிடறான். அப்போ அந்த பொண்ணு ஹீரோவோட பாடியில் அவளோட காலை வச்சு தேய்க்க நம்ம ஹீரோவும் போமாங்கிட்டுன்ற மாதிரி தண்ணியில் இழுத்து போட்டுடுறான். இதோட இந்த எபிசோட முடியுது கைஸ். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.